திமுகவின் முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் விஜய் தொடர்பாக அவதூறாக பேசியதாக அவர் மீது தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்து அவருடைய முன்ஜாமீன் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட சூழ்நிலையில் ஆத்தூரில் ஆய்வுப் பணியில் மேற்கொண்டிருந்த முன்னாள் அமைச்சர் திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். முதலமைச்சர் விஜயை ஒருமையில் பேசியதாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க கோரியும் கைது செய்வதிலிருந்து அவர் விலக கோரியும் முன்ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த முன்ஜாமீன் மனு இன்று காலையில் தள்ளுபடி செய்யப்பட்ட சூழ்நிலையில் அடுத்த சில மணி நேரங்களில் திமுகவின் முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரது கைது நடவடிக்கையானது முதலமைச்சர் விஜய் தொடர்பாக அவதூறாக பேசியதற்காக அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் விஜய் மற்றும் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகளை அவதூறாக பேசிய வழக்கில் திமுகவின் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் ஆய்வு பணியை மேற்கொண்டிருந்த போது காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். அப்போது திமுக நிர்வாகிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அவரை காவல்துறையினர் காவல் நிலையத்திற்கு வருமாறு அந்த ஆய்வுக் கூட்டத்தில் அழைத்த போது திமுக நிர்வாகிகள் அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த சூழ்நிலையில் காவல்துறையினரின் வாகனத்தில் அவர் ஆத்தூரில் இருந்து அனிதா ராதாகிருஷ்ணனை காவல் நிலையத்திற்கு இப்போதைக்கு காவல்துறையினர் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருச்செந்தூரில் கடந்த மாதம் 20ஆம் தேதி நடந்த பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சரை ஒருமையிலும் அவதூறாகவும் பேசியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கில் இருந்து கைதாவதை தவிர்ப்பதற்காக அவர் முன்ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். அந்த முன்ஜாமீன் மனு இன்று காலையில் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதையடுத்து அவர் ஆத்தூர் பேரூராட்சி பகுதியில் இன்று ஆய்வுப் பணியில் ஈடுபட்டிருந்தார். திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினரான அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த ஆய்வுப் பணியின் போது அங்கு ஆத்தூர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் மற்றும் எஸ்ஐ உள்ளிட்டோர் போலீஸ் வாகனத்தில் வந்து அவரை காவல் நிலையத்திற்கு வருமாறு அழைத்துச் சென்று கைது செய்திருப்பதாக இப்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. திமுகவின் முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் இன்று முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரது முன்ஜாமீன் மனு இன்று காலையில் தள்ளுபடி செய்யப்பட்ட சூழ்நிலையில் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருப்பது அரசியல் ரீதியாகவும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.